वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்து கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्षमाहात्म्यमपि चाव्ययम्। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, விஸ்வரூப அத்தியாயம் என்று பகவத்கீதையின்
கண்ணலும் பாலும் தேனும் அமுதும் கற்கண்டாக தித்திக்கக்கூடிய அத்தியுதமான அத்தியாய விசேஷத்தில் நாம் இப்பொழுது அர்த்தங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் இன்னும் சற்று தினங்களில் ஆச்சரியமான தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காண்பிப்பதின் வாயிலாக நம் எல்லோருக்கும் சேவை சாதித்து வைக்கப் போகிறான். யதத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் என்று உபனிஷதங்கள் எந்த பரம்பொருளை கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, தொட்டு அனுபவிக்க முடியாது என்று சொல்லுகிறதோ அத்தகையதான அத்தியாச்சரியமான வடிவழகை அர்ஜுனனுக்கு காண்பித்தான். அதை ஆனந்தித்து அதை உணர்ந்து தச்ச சம்ஸ்பிருத்திய என்று அதை சேவித்து 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 தான் புலகாங்கிதம் அடைந்ததை சஞ்சயன் சொல்ல போகிறான். அப்படியானால் இந்த விஸ்வரூபாத்தியாயத்தை நாம் எப்படி கவனிக்கணும்னு கேட்டால் அப்படியே மானசீகமாக ரசிக்கணும். ஒரு பிரம்மாண்டமான சகசிர சீரிஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாது என்று ஒரு பிரம்மாண்டமான திருமேனி விசேஷத்துடன் பெருமாள் மண்ணையும் விண்ணையும் வியாபித்து இருப்பதை உணர்ந்து, இப்போ இந்த பகவத்கீதை நம்ம எஸ்விபிசி வாயிலாக தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கோம். அதனுடைய பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா பிரம்மாண்டமான விஸ்வரூப திருமேனி தான். ஏன்னா பகவத்கீதைலாம் விஸ்வரூபம், பகவத்கீதைலாம் விஸ்வரூபம் என்று நாம் பார்த்துருக்கோம். அது ஒன்னொன்னையும் டிஸ்கிரைப் பண்ண போகிறார், ஒவ்வொரு முகத்தையும் டிஸ்கிரைப் பண்ண போகிறார், ஒவ்வொரு அவயவத்தையும் டிஸ்கிரைப் பண்ண போகிறார், ஒவ்வொரு ஆபரண சோபையும் டிஸ்கிரைப் பண்ண போகிறார். அதை அர்ஜுனன் ஒரு விதமாக என்ஜாய் பண்ணி கடைசியில் பெருமாளே நான் ஏதாவது அபச்சாரப்பட்டனான்னு கேட்க போகிறோம். அந்த அளவுக்கு பெருமாள் தன்னை காண்பிக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமான அந்த திருமேனி வைபவத்தை தான் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டுண்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஏண்டா இப்போ கீழே நடந்ததுன்னு அவனுக்கு புரிஞ்சு கொடுத்தா, கீழே இருந்ததுலாம் நான் புரிஞ்சுட்டியா, இப்போ திடீர்னு இதை கேட்க வந்துட்டியேன்றதான கேள்வி வந்துடக்கூடாது தன்னை குறித்து என்பதற்காக தான் கீழே கிருஷ்ணன் சொன்னதை எந்த அளவுக்கு கரெக்டாக புரிஞ்சுருக்கோன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய டிசைரை வெளிப்படுத்துகிறான் அர்ஜுனன். அதனால்தான் நேற்றைய உபன்யாசத்துலேயும் சொன்னேன், அர்ஜுனன் கிருஷ்ணன் இவர்களுடைய சம்வாதம் அப்படின்றது ஹவு டு அப்ரோச் அதர்ஸ், ஹவு டு அப்ரோச் எல்டர்ஸ், ஹவு டு கிளாரிஃபை த டவுட்ஸ், ஹவு டு ஆஸ்க் த டவுட்ஸ் அப்படின்றதான பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதை நமக்கு ஒரு பெஸ்ட் டூலாக இருக்குது நமக்கு. சரி, நேற்றைய உபன்யாசத்தினுடைய முடிவில் ஒரு முக்கியமான சூக்ஷ்மார்த்தம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தயவுசெய்து அந்த சூக்ஷ்மார்த்தத்தை கரெக்டாக ரீட்டைன் பண்ணி கற்றுக்கோங்க. இது சூக்ஷ்மார்த்தம்னு சொன்னால் மட்டும்தான் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு அது சூக்ஷ்மார்த்தம்னு சொன்னால் கூட அதை பெரிய சூக்ஷ்மம்னு நினச்சிக்க மாட்டேங்க. அது அவர்களுடைய ரசனையை பொறுத்திருக்கிறது. ஒரு ஸ்லோகம், சாக்ஷான் நாராயணோ தேவஹாம் கிருத்வாமர்த்தியமயீம் தனூம் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினாம். சுவாமி வேதாந்த தேசிகன் ஆச்சாரியர்களுடைய பெருமையை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. நமக்கு ஆச்சாரியர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் அவர் உறங்கும் பெருமாள். ஆச்சாரியன் என்பவர் உலாவும் பெருமாள், மூவிங்லேயே இருப்பவர். அங்கங்கே போய் பிரவச்சனங்கள் பண்ணி பிரச்சாரங்கள் பண்ணி தன்னை நாடி வரக்கூடியதான சிஷ்யர்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடியவர் என்பது பொருள் இதற்கு. சரி, அந்த ஆச்சாரியனை எப்படி கொண்டாடணும்? தெய்வமிவ ஆச்சாரியம் உபாசித, பகவானை கொண்டாடுவதைப் போல, தெய்வத்தை கொண்டாடுவதைப் போல ஆச்சாரியனை கொண்டாட வேண்டும். இப்போ கோவிலில் தெய்வத்துக்கு பிரதட்சணம் பண்ணுறோம், பிரணாமங்கள் பண்ணுறோம், நமஸ்காரங்கள் பண்ணுறோம், அர்ச்சனைகள் பண்ணுறோம், அபிஷேகங்கள் பண்ணுறோம், ஆராதனைகள் பண்ணுறோம். அதே போன்று நாம் ஆச்சாரியனை கொண்டாட வேண்டும் என்பது சாஸ்திரம். எதுக்கு சுவாமி அவளை அப்படி கொண்டாடணும்? அவ்வளோ முக்கியமா? சரின்னு ஒரு தடவை சும்மா அவளை பார்த்து, சார் நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சேவிச்சா போகிறதா? என்னமோ இப்படிலாம் சொல்கிறீங்களே, அந்த அளவுக்குலாம் அவள் பெருமை பெற்றவர்களா? ஆம், அந்த அளவுக்கு பெருமை பெற்றவர்கள். எப்படி சொல்கிறீங்க? சரி, தெய்வத்துக்கு எதுக்கு பூஜை பண்ணுற, தெய்வத்துக்கு எதுக்கு பிரணாமங்கள் பண்ணுற, நமஸ்காரங்கள் பண்ணுற, அபிஷேகங்கள் பண்ணுற, ஆராதனைகள் பண்ணுற? அது தெய்வம்னு. ஆச்சாரியனும் தெய்வம்தான். ஆச்சாரியன் தெய்வம்ன்றதுக்கு என்ன பிரமாணம்? இதான் பிரமாணம். புரியலையே. பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவனாய் சம்சாரம்ன்றதான சமுத்திரத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்களை, மக்களை கரையேற்ற வேண்டும் என்னும் பெரும் கருணையினாலே
அவன் ஆச்சாரியர்களாக அவதாரம் செய்கிறான். அப்படியானால் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் விஷ்ணு ஸ்வரூபர்கள் தான். நன்னா புரிஞ்சுக்கோங்க நீங்க. அவர்கள் அத்தனை பேரும் விஷ்ணு ஸ்வரூபர்கள் தான். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும்னா வெறும் பாசுரத்துக்கோ உபன்யாசத்துக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. அவர்கள் பேரில் அதீதமானது ஒரு பக்தி வேணும். இன்னொன்று, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வரக்கூடிய விஷயம் இல்லை, தானாக சொதாக வர வேண்டிய விஷயம் இல்லையா? சாட்சாத் நாராயணோ தேவஹா. அப்போ நாராயணன் இங்கே பாருங்க, ஒருத்தர் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறார். அந்த கோவிலில் அடிக்கடி அவர் போய் தரிசனம் பண்ணுறார். அந்த கோவிலில் டெய்லி விளக்கேற்றுறார் அல்லது பிரதட்சணம் பண்ணுறார், ஏதோ பண்ணுறார். யாராவது அவரை கோவிலுக்கு போகணும்னு சொன்னாலா? சொல்லலை. பக்தி பண்ணுன்னு சொன்னாலா? சொல்லலை. பின்ன என்ன ஆச்சுன்னார், ஏதோ ஒரு தேவை அவருக்கு, அதன் பூர்த்திக்காக இந்த தெய்வத்தை போய் நாம் வணங்குவோம், இந்த தெய்வத்தினிடத்தில் நாம் முறையிடலாம், இந்த தெய்வத்தின் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பது இல்லாமலேயே தானே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறார். அதே போன்று நாம் ஞானம் இல்லாதவர்களாக இருப்பதாக நினைத்தோமேயானால், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பண்பு உண்டாக வேண்டும் என்று நினைத்தோமேயானால், கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்குவதை போல குருவை நாடி சென்று அவரை வணங்கி அவரிடத்தில் விஷயங்களை பெற வேண்டும். இதுதான் விஷயம். கோவிலுக்கு போகிறது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக என்றால், குருவை நாடுவதும் ஒரு வாழ்க்கையின் தேவைக்காகத்தான். ஏனென்றால் அந்த குரு தான் நாராயணன். அந்த தோஹாலா, குரு கோவிந்து அப்படின்னு ஒரு தோஹாலா சொல்லுவா ஹிந்தியில், கேள்விப்பட்டீங்களா? குரு வந்தார், கோவிந்து வந்தார். அப்போ குருவை சேவிப்பையா கோவிந்த சேவிப்பையானா குருவை தான் சேவிக்கணும். ஏன்னா கோவிந்தை எனக்கு கொடுத்தவன் குரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கோவிந்தனையும் குருவையும் ஒன்றாக கண்டால், கோவிந்தனை வணங்குவாயா குருவை வணங்குவாயா என்றால் நான் குருவைத்தான் வணங்குவேன். ஏனெனில் எனக்கு கோவிந்தனை காட்டித் தந்தவரே என் குருதான். இப்பொழுது குருவும் கோவிந்தனும் ஒன்றுதான். சாட்சாத் நாராயணோ தேவஹா கிருத்வாமர்த்தியமயேந்தனும். அந்த பெருமாள் பரம்பொருள் சர்வேஸ்வரன் மனிதனாக அவதரிக்கிறான். ஏன்? மக்னான் உத்தரதே லோகான், மூழ்கி கிடக்கும் மக்களை கரையேற்றுவதற்காக. அவர்களை கரையேற்ற வேண்டும் என்று இவனுக்கு தோன்றுகிறதா? ஏன் தோன்ற வேண்டும்? காருண்யாத்து, கருணை என்பது இருப்பதினாலே தான். அந்த கருணையினாலே முழுகிற ஒருத்தன் தண்ணியில் முழுகிட்டு இருக்கான், அவனை டக்குன்னு கை கொடுத்து தூக்கிலாம் எப்படி இருக்கும்? கை கொடுத்து தூக்கிலாம் அவனை தூக்கிடலாம்ல டக்குன்னு, இல்லையா? இப்போ கையில் ஆயுதம் வச்சுருக்கார் ஒருத்தர், ஒரு பெரிய கத்தி, ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய ஈட்டி மாதிரி ஒரு ஆயுதம் வச்சுருக்கார். அவன் தண்ணியில் ஒருத்தன் முழுகிட்டு இருக்கான். அந்த கத்தியை நீட்டினா அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ நாம் ஏற்கனவே தண்ணிக்குள்ளே முழுகின்னு இருக்கோம், இவன் கத்தி எடுத்து நம்மளை தண்ணிக்குள்ளேயே போட்டு தள்ளுறானே, குத்திடுறானேன்னு இன்னும் பயந்து உள்ள முழுகுவான். இவன் கத்தியை நீட்டினதனுடைய பிரயோஜனம், அடா அதை பிடிச்சிட்டு மேலே ஏறி வாடான்னு அர்த்தம். இன்னொன்று, கத்தியை பிடிச்சிட்டு மேலே ஏற முடியுமா? அதுவே பாதி கையை அறுத்துருமே, அதுவே வயத்தில் குத்திடுமே. ஆயுதத்தை கொண்டு ஒருவனை காப்பாற்ற முடியுமோ? காப்பாற்ற முடியாது. எனவே சஸ்திரம் என்னும் ஆயுதத்தை வீசி எறிந்து விட்டு பகவான் ஆச்சாரியனாகத்தான் அவதரித்த பொழுது சாஸ்திரம் என்பதை கையில் எடுத்து வந்திருக்கிறான். சாஸ்திரத்தை கொண்டு காப்பாற்றுகிறான். தண்ணீரில் முழுகியவனை கை தூக்கி காப்பதைப் போல சாஸ்திரம் என்னும் கை கொடுத்து அவனை காப்பாற்றுகிறான். சஸ்திரம் என்றால் ஆயுதம், சாஸ்திரம் என்றால் உயர்ந்த உபதேசங்கள். அப்போ சம்சாரத்தில் முழுகிற நமக்கு அவனுடைய நல் உபதேசங்கள் நல்வழி காட்டுகின்றன. ஐயா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லச்சே சிரிக்கிறோமோ இல்லையோ? கிருஷ்ணன்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க, இந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனன் மூலமாக உலகத்திற்கு சாஸ்திரோபதேசம் செய்ய வேண்டும். இந்த சாஸ்திரோபதேசம் செய்வதற்கு இடையூறாக சஸ்திரம் இருக்கக்கூடாது. ஆகையால் சஸ்திர பரித்தியாகம் செய்து சாஸ்திர ஸ்வீகாரத்தை செய்கிறேன் என்று முதலிலேயே பிரதிஜை செய்து விட்டான். வீட்டில் உட்காந்தா கூட அட்லீஸ்ட் இதுக்கெல்லாம் அழகாக நன்னா ஜம்முன்னு கை தட்டி ரசிக்கும். ஏன்னா அதுதான் சுவாரஸ்யம்.
தான் சாஸ்திரோபதேசம் செய்ய வேண்டும். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி, நான் உனக்கு இந்த ரொம்ப டாப் சீக்ரெட்டாக உபதேசம் பண்ணுறேன் அனசூயவே என்று சொன்னான். ஞாபகம் இருக்கா? இவ்வளோ டாப் சீக்ரெட்டான விஷயத்தை நான் உனக்கு உபதேசம் பண்ண போகிறேன், நீ கேளு. நீ எனக்கு சகா, நீ எனக்கு மித்ரன், எல்லா விதத்திலும் நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன், அதனால் உனக்கு சொல்கிறேன் நான். ஸோ அப்போ சஸ்திரத்தை கையில், ஆயுதத்தை கையில் வச்சுருந்தான்னா, சஸ்திரம் ஆயுதம் என்றது சாஸ்திரோபதேசத்திற்கு இடையூறு. இங்கே பாருங்க, சாஸ்திர உபதேசம் பெறுவதற்கும் இடையூறு, சாஸ்திர உபதேசம் செய்வதற்கும் இடையூறு. சூப்பர் கான்செப்ட் இது, தெரியுமா? அப்படியே டெவலப் பண்ணணும் சுவாமி, இதை அடிக்கடி அப்படியே மேலே டெவலப் பண்ணணும். என்னன்னா, 2 எக்ஸாம்பிள் பாருங்க. அர்ஜுனன் கையில் வில்லு அம்புலாம் வச்சுருந்தான். விசிறிச்ச சசரம் சாபம் சோகசம்விக்னமான சகான்னு கையில் இருக்கிற வில்லை அம்பையை கீழே போட்டான். பெருமாள்கிட்ட கையை கூப்பினான். கார்பண்ய தோஷோபகர சுபாவகான், ஐ எம் சோ சாரி, எனக்கு டோட்டல் கன்ஃபியூஷனில் இருக்கேன், எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு கெட் அவுட் ஃப்ரம் திஸ் கன்ஃபியூஷன், எனக்கு என்ன பண்ணணும்னு புரியல, நான் பண்ணுறது சரியா தப்பான்னு கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல, தயவு செய்து கிருஷ்ணா என்னை ப்ராப்பராக கைட் பண்ணுன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சான். ஸோ கையில் இருந்த வில்லு அம்பு கீழே போட்டான். அதை கையில் வச்சுருந்தான்னா அவனால் உபதேசத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எப்படி இருக்கும்? கையில் செல்ஃபோனை வச்சுட்டு அதில் வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துட்டு நாம் எஸ்விபிசியில் பகவத்கீதை கேட்க முடியுமோ நம்மளால்? எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? எதில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் வரும்? எதில் நம்மளால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும்? அதை அப்படியே வச்சுட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் பார்க்கக்கூடாது. மேபி அதை ஏரோப்ளைன் மோட்டில் போட்டு பேசாமல் உட்காந்து இருக்கிறது 25 மினிட்ஸ், அது கரெக்டான கான்சன்ட்ரேஷனோடு உட்காந்து கேட்போம்ன்ற மாதிரி அர்ஜுனன் கையில் வில் அம்பு இருந்தால் அது உடனே அதை ஏதாவது தொடரணும்னு தோணும், துடைக்கணும்னு தோணும், 4 ஏர் ஏற்றணும்னு தோணும், சும்மா தட்டி பார்க்கலாம்னு தோணும், அது திருப்பி அதை கூர்த்திட்டணும்னு தோணும், இப்படி சொரங்கி பிடிச்சவன் கை, அதை சொறி பிடிச்சவன் கை மாதிரி அதை தொட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும். கையில் இருக்கிறது தூக்கி போட்டான். வில்லை விடுத்த விஜயன்டர். ஆகையால் தான் கடைசியில் உபதேசம் வரைச்ச எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுர்தரா அப்படின்ட்டார். வில்லை விடுத்த விஜயன் வில்லை எடுத்தான். எங்க 18வது அத்தியாயத்தில் கரிஷே வச்சனம் தவ, எஸ் நீ என்ன சொன்னியோ அதை நான் பண்ண போறேன் அப்படின்ட்டான் பெருமாள் அர்ஜுனன். அதனால வில்லை விடுத்தான். இதே மாதிரி இன்னொருத்தர் யாரு? நம்ம திருமங்கை ஆழ்வார். வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேல் என்னும் சுவாமி தேசிகன் கையில் வச்சிருந்தார் வில்லு அம்புலாம் கத்தி கபடாலாம். அந்த காலில் இருக்கிற தண்டையை கைட்ட முடியல, கையில் இருக்கிற ஆயுதத்தெல்லாம் கீழே வச்சுட்டு அப்படி குனிஞ்சு பெருமாள் திருவடியில் போய் அந்த தண்டையில் பல்ல வச்சு கடிச்சார். கதை தெரியுமோ இல்லையோ? ஷார்ட்டாக ஒரு கதை சொல்கிறேன். திருமங்கை ஆழ்வார் பாகவத ததியாராதனை பண்ணணுன்றதுக்கோசரம் திருடினர். அது சரியா தப்பான்ற அப்புறம் டிஸ்பியூட் வச்சுக்கோ, அந்த டிஸ்கஷன் காஃபி டாப்பி ஆர்குமெண்ட் அப்புறம் வச்சுக்கலாம். இவரை இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கக்கூடாது, இவர் நல்லபடியாக திருத்தணுன்றதுக்கோசரம் பெருமாள் தானே ஒரு மணவாளன் திருக்கோலத்திலையும் பிராட்டி மணவாட்டி திருக்கோலத்திலையும் ஒரு கல்யாண பார்ட்டி ஊர்வலம் மாதிரி அவள் வந்தா. யார்? வேதராஜபுரம்னு ஒரு ஊர், இது திருவாலி திருநகிரி பக்கத்தில் இன்றைக்கும் போய் சேவிக்கலாம். வேதராஜபுரம்னு பேர் அந்த ஊருக்கு. வேதநாராயண பெருமாளும் தாயாரும் கல்யாணம் பண்ணி புதுமண தம்பதிகளாக பிரைட் க்ரூம் பிரைடாக 2 பேரும் உடம்பு ஃபுல்லாக நகையெல்லாம் போட்டுண்டு அதுக்கப்புறம் மூட்டை முடித்து பாத்திரம் பண்டத்தோடு வரா. ஒரு கல்யாண பார்ட்டியை கொள்ளடிச்சா செம்ம காசு வரும் அப்படின்றத ஐடியாவில் கலியன்றதான இந்த ஆழ்வார் கிளம்பி போகிறார். அவள் கையில் இருந்த மூட்டை முடித்து சாமான்லாம் எடுத்துட்டார். ஒன்றே மட்டும் கைட்ட முடியல, எல்லா நகையும் கைட்டுட்டார், உடம்புல இருக்கிற எல்லா நகையும் கைட்டிட்டார். இந்த காலில் ஒரு தண்டை மாதிரி ஒன்று போட்டுருப்பான், சிலம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒரு சின்ன திருகாணி ஒன்று இருக்கும். அந்த திருகாணியை என்ன பண்ணாலும் அது கிரிப்பு கிடையாது, கையை வச்சு கைட்ட முடியாது. கட்டிங் பிளேயர் எடுத்தும் போல அவர் சின்ன ஸ்பேனர் இல்லை, கட்டிங் பிளேயர் இல்லை, ஸ்க்ரூ டிரைவர் இல்லை, என்ன பண்ணலாம்? அதுக்காக கையில் இருக்கிற கத்தியெல்லாம் கீழே வச்சுட்டு குனிஞ்சி பெருமாள் திருவடி, அது பெருமாள்ன்றது நமக்கு தெரியும், திருவங்கை ஆழ்வாருக்கு தெரியுமா? நம்ம எப்போவுமே ட்ரம் கார்டை முதல்ல யூஸ் பண்ணி கிளைமேக்ஸை உடைச்சிடுவோம். நம்ம கிளைமேக்ஸை உடைக்கக்கூடாது, அது சீக்கிரட்டாக கட்சி வரல மெயின்டைன் பண்ணும். பெருமாள் திருவடியில் குனிந்து அதில் பல்லு வச்சு கடிச்சு அந்த திருக ட்ரை பண்ணார். இத்தனுண்டு திருக தெரியலையே உனக்கு, நீ என்ன கலியணும் அப்படின்னு பெருமாள் கேட்டார். எவ்வளோ பெரிய விஷயம்! பெருமாள் திருவடியில் குனிந்து மண்டியிட்டு அந்த திருவடியை முத்தமிட்டு அனுபவித்த காரணத்தினாலே அவருக்கு ஞானம் ஏற்பட்டது. உடனே நிமிர்ந்து பார்த்தார், பெருமாளும் தாயாரும் சேவை சாதித்தா அவருக்கு. அந்த சமயத்தில் அவருக்கு உபதேசங்கள் செய்தார். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு
நாராயணா என்னும் நாமம் என்று திருமந்திரங்களை சாக்ஷாத் பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து உபதேசிக்கப் பெற்றவர் கலியன் என்னும் திருமங்கையாழ்வார். அதே மாதிரி அத்தியாத்ம சம்ஹிதம், இந்த உயர்ந்த வேதாந்த விஷயத்தை கிருஷ்ணன் மூலமாகவே உபதேசிக்கப் பெறுபவன் அர்ஜுனன். அர்ஜுனனும் வில்லை விடுத்தான், கலியனும் வில்லை விடுத்தார். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கையில் ஆயுதம் இருந்தால் உபதேசத்திற்கு இடைஞ்சல், அதே போல் கையில் ஆயுதம் இருந்தால் உபதேசம் கேட்பதற்கு இடைஞ்சல் என்பதை பார்த்தோம். உபதேசம் செய்வதற்கும் இடைஞ்சல் என்பதனால் கிருஷ்ணன் சபதம் செய்தான். நோ, நான் இந்த மகாபாரத யுத்தத்தில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொன்னான் கிருஷ்ணன். மீன்ஸ் என்ன அர்த்தம்? சஸ்திரம் ஏந்த மாட்டேன், சாஸ்திரத்தை ஏந்த போகிறேன். ஐ ஹவ் டிசைடட், நான் இப்போ எல்லாருக்கும் சாஸ்திரோபதேசம் பண்ண போகிறேன். அது மூலமாக லோகம் எல்லாம் உயிர் வாழ போகிறது. சம்சார சமுத்திரத்தில் முழுகி தலைக்கிற மக்களுக்கு சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசம் செய்தோமேனால் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் என்றுதான் கிருஷ்ணனுடைய டிசையர். பட் உள்ளுக்குள்ள, அதாவது பெருமாள், ஆச்சாரியன், இவர்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் ஓடுகிறது என்பதை அவ்வளவு சுலபத்தில் நம்மை போன்ற சிறுவர்கள் அறிந்துவிட முடியாது. நாமெல்லாம் சாமானியர்கள், நம்ம டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுறோம். என்ன சொல்கிறீங்கோ அப்படின்னு கேட்போம். நம்ம உள்ளத்தில் என்ன ஓடுறதுன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுமா? கிருஷ்ணன் இதெல்லாம் பிளான் பண்ணினான். ரைட், நம்ம ஆயுதம்லாம் எடுத்துகிட்டு கையில் வரக்கூடாது. வந்தால் கான்சன்ட்ரேஷன் அதில் போய்டும், டைவர்ஷன் அப்படி ஆகிடும். நமக்கு மட்டும் இல்லை, அர்ஜுனனுக்கு தான் மெயினாக டைவர்ட் ஆகும். ஆனால் அர்ஜுனனுக்கு டைவர்ஷன் ஆகக்கூடாது. அவன் கையில் இருக்கிற வில்லு அம்பு கீழே போட்டுவிட்டு அதே மாதிரி நம்ம கையிலையும் இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. நேராக நம்ம அவனுக்கு சொல்லணும். சரி, சங்கு வச்சுருக்காரு சுவாமி, சங்குன்றது இண்டிகேஷன். சுவாமி விசில் அடிக்கிற மாதிரி அது லெஃப்ட்டில் திரும்ப ரைட்டில் திரும்புன்னு போகிறது, அப்புறம் போர்க்களத்தில் சங்கு ஊதுறது. இதுக்கு மேலே ஒரு சுவாரஸ்யம் ஒன்று உண்டு. முதல் அத்தியாயத்தில் விவரணம் பண்ணியிருக்கேன். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷானா உபனிஷத்தை ஆரம்பிக்கச்சே அரிஹி ஓம் என்று ஆரம்பிக்கணும். வேதத்தை ஆரம்பிக்கச்சே அரிஹி ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கணும். வேதாந்தத்தை ஆரம்பிக்கச்சே அரிஹி ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கணும். பாஞ்சஜன்யம் என்பது சங்கு என்பது பிரணவஸ்வரூபம். பிரணவம்ன்றது ஓம்ன்றது பிரணவஸ்வரூபம். அந்த பிரணவஸ்வரூபமாகினாலே சங்கத்வானம் பம் 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 பம்னு பிரணவஸ்வரூபமான சங்கொலி எழுப்பி பின்னர் உபதேசத்தை ஆரம்பித்திருக்கிறான் என்று மகாவித்வான் புத்தங்கோட்டம் சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். அதனால் சஸ்திரபாணியானவன் சாஸ்திரபாணியானான். எதுக்காக? பிளான். நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன், உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன ரியாக்ஷன் பண்ணணும், எப்படி பண்ணணும், கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்னன்னு நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி வச்சுட்றேன் என்று முதலிலேயே சொன்னான். எனவேதான் சாட்சாத்து நாராயணோ தேவகா. இப்பொழுது கிருஷ்ணனுக்கு என்ன திருநாமம் தெரியுமா? கிருஷ்ணனுக்கு என்ன திருநாமம்? பார்த்தசாரதி என்ற திருநாமம்னு நாம் பார்த்தோம். பார்த்தசாரதி போர்க்களத்துக்குள்ளே நுழைந்த பொழுது, ஆனால் இப்பொழுது கீதாச்சாரியன் என்று திருநாமம். அந்த திருநாமத்தை, அதாவது அத்தகையது ஒரு பெயரை தான் அடைய வேண்டும் என்று கிருஷ்ணன் ஆசைப்பட்டான். தான் ஆச்சாரியன் என்னும் பெயரை பெற வேண்டும் என்று பகவான் ஆசைப்படுகிறான். விசேஷம். திருக்குறுங்குடின்னு ஒரு திவிதேசம். அந்த திருக்குறுங்குடி பெருமாளுக்கு சுந்தர பரிபூர்ணன் என்று பெயர், வடிவு அழகிய நம்பி என்று பெயர். அந்த பெருமாள் ஒரு திருவிளையாடல் பண்ணான். ராத்திரியோட ராத்திரியா சுவாமி ராமானுஜரை திருவனந்தபுரத்திலேருந்து கிட்னாப் பண்ணி திருக்குறுங்குடிக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் பெருமாள். வந்த பெருமாள் ராமானுஜருடைய சீடர் வடுக நம்பின்னு பேர். அவருடைய ரூபத்தில் ராமானுஜர் கையாலேயே தனக்கு திருமண் காப்பு இட்டு கொண்டான். அவ்வளோ ஆசை பெருமாளுக்கு. ராமானுஜர் கையாலேயே திருமண் காப்பு இட்டு கொண்டான். ராமானுஜர் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிச்சே. சுவாமி திருமுக மண்டலத்தை பார்த்தா என்ன தெரிஞ்சதுன்னு, தான் தன்னுடைய சிஷ்யன் வடுக நம்பிக்கு திருமண் இட்டு விட்டது இங்கே பெருமாள் நெத்தியில் திருமணோடு இருக்கிற அதே அடையாளத்தோடு இருக்கார். ஆஹா, வந்தது பெருமாள்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பெருமாள்கிட்ட கேட்டார், என்ன நீ திடீர்னு ஒரு திருவிளையாடல் பண்ணினீன்னு. இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு டவுட்டு, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு தான் உன்னை வர சொன்னேன், உன்னை அழைச்சிட்டு வந்தேன். என்ன டவுட்டு? நான் கூட கஷ்டப்பட்டு அந்தந்த சமயத்தில் அவதாரங்கள் பண்ணி நிறைய தத்துவ உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கெல்லாம் ஆடியன்ஸு கிடைக்கவே மாட்டேன்றான்.
நான் எவ்வளோ முக்கியமான சூக்ஷ்மமான அர்த்தங்கள் சொன்னாலும் என் ஆடியன்ஸ்லாம் விரும்ப ஆஹா சூப்பர் ஆஹா ஆஹா அட்டகாசம் உங்களை மாதிரி சொல்கிறது உண்டா அப்படின்னு பிரசம்சை பண்ணிட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு அதோடு முடிச்சுடுவா எல்லாத்தையும். பட் நீ சொல்லச்சா மட்டும் நல்ல பாப்புலாரிட்டி வருது, ஜனங்க கூட்டம் கூட்டமாக வரா, நீ என்ன சொன்னாலும் வந்து ஜனங்க கேட்குறா, அதை ஃபாலோலாம் பண்ணுறாளே, இது எப்படி ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டார். யார்? பெருமாள். யார்கிட்ட? ராமானுஜர்கிட்ட. உடனே ராமானுஜர் சொல்லிட்டார், இங்கே பாருங்கள் சுவாமி, இதெல்லாம் டாப் சீக்ரெட்டான விஷயம். அது நீர் பெருமாளாக இருக்கலாம், ஆனால் இப்போ உமக்கு உபதேசம் பண்ணுற நிலைமையில் நான் இருக்கேன். ஸோ உபதேசம் பெறக்கூடிய நீர் சிஷ்யன், உபதேசிக்கக்கூடிய நான் ஆச்சாரியன். இந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவனையோடு நீர் இந்த கொஸ்டினை கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணுவேன். பெருமாள்ன்றதான பாவனையோடு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நோ ஆன்சர். அதெல்லாம் சரிப்பா, அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை, விட்டுவிடணும். சில ஆச்சாரியால் என்ன பண்ணுவான், நம்ம போய் கேள்வி கேட்குற பாவனையை பார்ப்பான். இவன் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கானா, நல்ல சத்தையோடு இருக்கானா, உண்மையிலேயே ஒரிஜினலாக இவனுக்கு அந்த டிசைர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நமக்கு உபதேசம் பண்ணுவான். புரிஞ்சு போச்சு பெருமாளுக்கு. ஏய் யார் அங்கே அப்படின்னு ஒருத்தர் அர்ச்சகரை கூப்பிட்டான். ஒரு நல்ல ஒரு ரத்ன சிம்மாசனத்தை கொண்டு இங்கே வச்சான். சுவாமி ராமானுஜர் அந்த ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார வச்சு தான் நின்றுட்டு அவர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டான். ராமானுஜரா இதுக்கெல்லாம் மசீவர். அவர் பெருமாளுக்கு மரியாதை கொடுக்காமல் ஏறி உட்காந்துப்பாரா? இது ஒரு வேடிக்கை. அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். பெருமாளே நீ பெருமாளாக இருக்கலாம், ஆனால் ஆச்சாரியர்களுடைய பெருமை என்னும் ரகசியத்தை அறிய வேண்டும் என்றால் குரு சிஷ்ய பாவனை உனக்கு வேணும்னு ராமானுஜர் சொன்னார். அது ஒரு ஜோக் மாதிரி, அது ஜோவியலாக சொன்னார். பெருமாளும் அவருக்காக ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தினான். உடனே ராமானுஜர் கொட்டாப்பள்ளி மாதிரி டப்புன்னு அதில் ஏறி உட்காந்துக்கிறார். சுவாமி எம்பெருமானாருடைய பண்பினை நாம் ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். நம்ம தன்னுடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் அதில் இருப்பதாக பாவித்து அந்த சிம்மாசனத்தை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தான் நின்றுண்டே நம்பிக்கை உபதேசம் பண்ண. எப்படி வியாசர் இருக்க வைஷம்பாயனர் ஜனமேஜனுக்கு உபதேசம் பண்ணினா மாதிரி அது. வியாசருடைய நியமனத்தின் பேரில், வியாசருடையதான அனுகிரகத்தின் பேரில் வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு உபதேசம் பண்ணினார் மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நாம் இந்த கான்செப்டை. எதுக்காக? பெருமாள் ஆச்சாரியனாக வந்து உபதேசம் செய்து தனக்கும் ஒரு ஆச்சாரியன் என்னும் பெருமையை பெற ஆசைப்படுவதினால் அவன் தற்பொழுது இங்கே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறான். எனவேதான் பெரியோர்கள் கீதாச்சாரியன் கீதாச்சாரியன் என்று அந்த ஆச்சாரிய ப்ரஃபிக்ஸ் சப்தத்தோட பெருமாளை கொண்டாடுவார்கள். அது பெருமாளுக்கு பரமபோக்கியம். பார்த்தசாரதி என்பது சௌலபியத்தை காண்பிக்கக்கூடிய திருநாமம். பார்த்தசாரதி என்பது சௌலபியம். பாரியா அந்த பெருமாள் அயர்வரும் அமரர்கள் அதிபதி சொல்கிறோம். விபூதி அத்தியாயத்தில் நித்திய விபூதி லீலா விபூதிக்கு நிர்வாககன் பெருமாள். அந்த விபூதி விசிஷ்டனான அவர் வந்து தேர் ஓட்டுறார். பெரிய கம்பெனிக்கெலாம் 10,000 கோடி டேர்ன் ஓவர் வர ஒரு கம்பெனிக்கு தலைவராக இருந்துட்டு அவர் ஒருத்தர் டிரைவராக வருவாரா? யாருக்காவது பார்க்குறோம் இல்லையா நம்ம? ஆனால் பெருமாள் வந்தானே, அது சௌலபியம். வேறாஸ் இப்பொழுது அவன் உபதேசம் செய்வது என்பது கீதாச்சாரியனாக இருந்து உபதேசம் செய்கிறான். அப்போ ஆச்சாரியன் என்பவன் தான் நமக்கு தெய்வம். ஏனென்றால் தெய்வமே ஆச்சாரியனாக வடிவெடுத்து வருகிறது. நேற்றைய கேள்வியினுடையதான எலாபரேட் ப்ராசஸ் இது. தெய்வமே ஆச்சாரியனாக வடிவெடுத்து வருகிறது. எனவேதான் சுவாமி தேசிகன் ஆச்சாரியான் இஹ தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமகே. ஐயா, உலகத்தவர்கள் என்னவானா சொல்லிக் கொண்டிருக்கட்டும், உலகத்தவர்கள் எதைவானா நினைத்து கொண்டிருக்கட்டும், எங்கள் ஆச்சாரியர்களுக்கு சமமாகவோ அல்லது மேம்பட்டதாகவோ உலகத்தில் வேறு தெய்வம் கிடையாது. ஒத்தாரம் மிக்காரம் இலையாய மாமாயன் என்று ஒப்பிலியப்பனை சொல்லுவதைப் போல ஆச்சாரியர்களை சொல்ல வேண்டும். சமமானவனும் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது. அவ்வளவு பெருமை, அவ்வளவு மகிமை. கிருஷ்ணன் தான் கீதாச்சாரியனாக பிறக்க வேண்டும், தான் அவதரித்து உபதேசம் செய்து பெருமை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டான். சாக்ஷாத், இந்த பிரமாண ஸ்லோகம் மறக்கக்கூடாது, சாக்ஷாத் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனூன் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத்து சாஸ்திரபாணினா. காருண்யாத்து மதனுகிரகாய, கருணையினால் தான் சிஷ்யர்களை அனுகிரகம் செய்கிறார்கள். தேசிகா, தேசிகன் என்றால் ஆச்சாரியனுக்கு பெயர். தேசிகன் என்றால் ஆச்சாரியனுக்கு பெயர். அவர்கள் தேவதையை போன்றவர்கள், சிஷ்யர்களை அனுகிரகம் செய்பவர்கள், கருணை உள்ளம் நிறைந்தவர்கள்,
தேசிகஹா, தேவதை சிஷ்யன் கருணை, தேசிகஹா, எனவே தான் அவர்களுக்கு தேசிகன். மதனுகிரகாய பரமம், முதல் ஸ்லோகமே மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ திருப்பி. ரெண்டாவது ஸ்லோகத்தில் இன்றைக்கி ஆரம்பித்தோம். ஆனால் முதல் ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய அம்சங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதனால் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மதனுகிரகாய, கிருஷ்ணா நீ எதற்காக இதை சொன்னாய் தெரியுமா? என்னை அனுகிரகம் செய்வதற்காக. ஒரு சிஷ்யன் இப்படி தவிக்கிறானே, அவனுக்கு நாம் நன்னறி ஞானத்தை ஊட்ட வேண்டாமா என்று தாயுள்ளம் கொண்டவனாக நீ சொல்ல ஆரம்பித்திருக்கிறாய். மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சம்ஹிதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம பவாப்யயோ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோ மயா தொத்த கமலபத்ராட்ச மாஹாத்மியமபி சாவ்யயம் என்று இந்த இரண்டாவது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை மறுபடியும் நாம் நாளைய உபன்யாசத்தில் தொடரலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. भवाप्ययौ हि भूतानां भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम् माहात्म्यमपि चाव्ययम्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிட்ணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் எல்லாரும் கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।